இங்க நம்ம பாண்டா பேபி பாண்டாவா இருக்கும் போது இவனோட அப்பாவான மிஸ்டர் பிங்க முறையா பார்த்து தரணும். இது இவர் காய்கறி வாங்கலாம்னு சொல்லிட்டு கடைக்கு வரும்போது அப்ப இவன் ரோட்டு வரத்துல அனாதையாவும் பசியில இருந்திருப்பான். இவன் பாக்குறது ரொம்ப இன்னசென்டாவும் இவனுக்கு யாரும் இல்லன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு சரி நாமளே அவனை வளர்க்கலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு இவருதான் அவனை வீட்டுக்கு கூட்டு போயிட்டு இவனுக்கு போன்னு சொல்லிட்டு பேரு வச்சு இவனை நல்லா குளிப்பாட்டி இவனுக்கு சாப்பாடு கொடுத்தாரு. இவனு சாப்பிட்டான். அதுக்கப்புறம் திரும்ப இவனுக்கு சாப்பாடு கொடுத்தாரு. இவன் சாப்பிட்டான். எகைன் இவனுக்கு சாப்பாடு கொடுத்தாரு. சாப்பிட்டுட்டே இருந்தான். இப்படியே இவனோட சைல்ட்ஹுட் வந்து போக இப்ப நம்ம பாண்டா வந்துட்டு நல்லா பெரிய பையனா வந்துட்டான். இவனுக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை ஒண்ணு இருக்காது. என்ன அப்படின்னா இவனுக்கு குன்ஃபு கத்துக்கணும் அப்படின்றது ஆசை. சோ அதனாலேயே ஊர்ல ஒரு ஷாலின் டெம்பிள் ஒண்ணு இருக்கு. சோ அங்க போயிட்டு நம்ம எப்படியாவது குன்ஃபு கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கான். சோ இப்படி இருக்க அந்த ஷாலின் டெம்பிள்ல ஃபியூரியஸ் 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பேர் இருக்காங்க. இவங்க 5 பேரும் அந்த குன்ஃபு கலையில கற்று தேர்ந்தவங்க. சோ இவங்களை பார்த்துட்டு இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டாவுக்கு ஆசை. சோ இப்படி இருக்க ஒரு நாள் அந்த ஷாலின் டெம்பிள்ல யார் அடுத்து டிராகன் வாரியர் அப்படின்றத சூஸ் பண்ண போறாங்க. சோ அவங்களை சூஸ் பண்றதுக்காக அந்த ஷாலின் டெம்பிள்ல மூத்த மாஸ்டரா இருக்க மாஸ்டர் ஓகுவே அப்படின்றவர் தான் இவங்க 5 பேர்ல ஒருத்தர் சூஸ் பண்ண போறாரு. சோ அதை பாக்கிறதுக்காகவே இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே அன்னைக்கு அந்த ஷாலின் டெம்பிள்ல கேதர் ஆயிருக்க இங்க நம்ம பாண்டாவும் கியூரியஸோட அதை பாக்கிறதுக்காக அந்த ஷாலின் டெம்பிள் போனா அந்த ஷாலின் டெம்பிள் ஃபுல்லா க்ளோஸ் ஆயிருக்கு. உள்ள போக முடியல. இவனும் உள்ள போய் அதை பாக்கிறதுக்காக என்னென்னமோ ட்ரை பண்றான். மரத்து மேலாம் ஏறி உள்ள போலாம்னு சொல்லிட்டு பாக்குறான். ஆனா இவன் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. சோ அப்பதான் இவன் அங்க இருக்க பட்டாசு எல்லாம் பாக்குறான். சோ அதை பார்த்த உடனே இவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா ஒண்ணு வருது. சோ என்ன பண்றானா இந்த பட்டாசு எல்லாத்தையும் ஒரு சேர்ல கட்டி அப்படியே இதுல உட்காந்துட்டு அப்படியே ஜொயின்னு பறந்து இந்த ஷாலின் டெம்பிள்குள்ள போயிலான்னு சொல்லிட்டு இவன் இதெல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப கரெக்டா இந்த இடத்துக்கு இவனோட அப்பா வந்துறாங்க. அப்படி வந்தவரு டே போ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, உன்னை நான் சூப்பு கடையில தேடிட்டு இருந்தேன், எங்கடா ஸ்டூல்ல பட்டாசு வச்சு வெடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வாடா போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட. ஆனா நம்ம போ வந்துட்டீங்க பாருப்பா, இன்னைக்கு எங்க கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். இன்னைக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான நாள். யார் அந்த டிராகன் வாரியர் அப்படின்னு சூஸ் பண்ண போறாங்க. சோ அதை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அடம் பிடிச்சி அவர் சொல்றது எதுவுமே கேட்காம இவன் அந்த பட்டாசை கொளுத்தின்னு அப்படியே ஜொயின்னு வேர்ல பறந்துற. அதே நேரம் உள்ள மாஸ்டர் ஓகே வந்துட்டு இவங்க 5 பேர்ல ஒருத்தரை சூஸ் பண்ணலான்னு போகும்போது அப்ப சேம் டைம் மேல பறந்து போன நம்ம பாண்டா ஜொயின்னு வந்துட்டு இவங்களுக்கு மத்தியிலே வந்து பொதான விழுறான். அதுக்கப்புறம் கண்ணை திறந்து பாக்குறான். பார்த்தா மாஸ்டர் ஓகே வந்துட்டு இவனை கை காட்டிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு ஒண்ணும் புரியாம அங்க இருக்க டைகர்ஸ் வந்துட்டு மாஸ்டர் நீங்க ஆளை மாத்தி காட்டிட்டு இருக்கீங்க, நீங்க என்னதானே காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லமா உன்ன காட்டல, இதோ இங்க இருக்கா நான் இவனதான் காட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதும் மாஸ்டர் இவ யாருன்னே தெரியாது, இவனை எது கை காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்ப மாஸ்டர் வந்துட்டு இல்ல நான் சரியாதான் கை காட்டுறேன், இவதான் அடுத்த டிராகன் வாரியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இதை கேட்டு எல்லாருக்கும் ஒரு ஷாக்கு. சோ இப்படி இவங்க எல்லாருமே ஷாக்ல இருக்கும்போது அப்ப இங்க அந்த மாஸ்டர் ஓகேக்கு கீழே மாஸ்டர் சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மாஸ்டர் இருப்பாரு. அவர் இது கேட்டதும் ஷாக் ஆகி நேரம் அந்த ஆளுகிட்ட வந்து மாஸ்டர் என்ன பண்றீங்க, அவன் யாருன்னே தெரியாது, அவனை எது கை காட்டுனீங்க, அவன் பாருங்க நல்லா பாக்கிறதுக்கு கேரியர் மாதிரி இருக்கிறான், அவன் எப்படி வாரியர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. ஆனா அந்த மாஸ்டர் ஓகே வந்துட்டு ரொம்பவே காமா எங்க பாருங்க நான் ஒன்னும் தப்பா கை காட்டல, இது ஆல்ரெடி விதியில் எழுதப்பட்டது, இதை மாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்கிருந்து போயிட. சோ இப்படிதான் நம்ம பாண்டா வந்துட்டு டிராகன் வாரியர் ஆனா. சோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.